எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போற ஐட்டம் ரொம்ப ஹெல்த்தியான நியூட்ரியன்ட் ரிச் ஒரு டிஷ் பண்ண போறோம். இது நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா என்ன ஐட்டமுக்கு வேணாலும் மெயின் டிஷ்க்கு இதை தொட்டுட்டு சாப்பிடலாம், ரைஸ்ல வச்சுட்டு சாப்பிடலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கானாலும் இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். டெய்லி கண்டிப்பாக இந்த ஒரு டிஷ்ஷை நம்ம செஞ்சு சாப்பிட்டே ஆகணும். இது முருங்கைக்கீரை. நம்மளோட ஃபுட்டில் இந்த முருங்கைக்கீரை டெய்லி இருந்ததுன்னா அவ்வளோ நல்லது. முருங்கை இலையை எடுத்து பொடி பண்ணி டெய்லி மோரில் விட்டு அந்த பொடியை போட்டு சாப்பிடலாம். நியூட்ரியன்ட் ரிச் இந்த முருங்கைக்கீரை காட் கிவன் கிஃப்ட் நம்மளுக்கு. அது நம்ம கண்டிப்பாக நல்லபடியாக யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம அந்த முருங்கைக்கீரையில் ஒரு தொக்கு செய்யலாம். இதை செஞ்சு பாருங்க, எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாமா? இந்த சூப்பர் டிஷ் முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 25 காஞ்ச மிளகாய், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய். இங்கே நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் வெந்தய பொடி வேணும். கடைசியில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் வேணும். இந்த சூப்பரான இந்த தொக்கு இப்போ நம்ம செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கணும். அதில் இது எடுத்து வச்சிருக்கிற புளி, உப்பு, இந்த மிளகாய் வத்தல், இது 3த்தையும் நல்லா கரகரப்பா கோர்ஸா ஒரு பவுடர் மாதிரி முதல்ல அரைச்சிக்கணும். நல்ல பவுடர் மாதிரி இப்போ அரைச்சிருந்தாச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அலம்பி எடுத்து வச்சிருக்கிற இந்த முருங்கைக்கீரையை அதில் போட்டு தண்ணியும் கொஞ்சம் விட்டு நல்ல ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்ல இப்போ பேஸ்ட் மாதிரி சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தாச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரிச்சாக நல்ல க்ரீனாக இருக்கிற இந்த தொக்கு இப்போ பார்க்கலாம். இதை நம்ம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். மினிமம் 5 to 7 minutes நல்லா கலரிட்டே இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பு, ஒரு அடுப்பில் கடாயை வச்சு அது நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த எண்ணெய், நம்ம நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறத அதில் விடணும். எண்ணெய் சூடான உடனே அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகத்தை அதில் போடணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த முருங்கைக்காய் பேஸ்ட்டை அதில் எடுத்து கொட்டி நல்லா கலரணும். ஒரு 5 minutes ஆன உடனே நம்ம கலர் சேஞ்ச் ஆகிறத நோட்டீஸ் பண்ணுறோம். இங்கே அந்த நல்ல க்ரீனிஷ் கலரில் இருந்தது, இப்போ இன்னும் கொஞ்சம் டார்க்கர் கலராக ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் ஆன உடனே நல்லா அந்த தண்ணிலாம் வற்றி போய் ஒரு அந்த எண்ணெய், நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். என்டையர் ப்ராசஸ் நம்ம கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். சூப்பராக அந்த முருங்கைக்கீரை தொக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கலரி விட்டுட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையும் அந்த வெந்தய பொடியும் இதில் போட்டு இன்னும் நல்லா கலரணும். வெந்தய பொடி போட்டு ஒரு 1 நிமிஷம் கலர்னா போகிறோம். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டா நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டு இன்னும் நல்லா கலரி வச்சு இறக்கி வச்சிடலாம். சூப்பர் ஹெல்த்தி டிஷ் முருங்கைக்கீரை தொக்கு ஒரு 15 minutesல ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் டைம் தான் கொஞ்சம் கூட எடுக்கும். முருங்கைக்கீரை எடுத்து ஆஞ்சி வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். மற்றபடி இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 15 minutesக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதோட ஷெல்ஃப் லைஃப் ஈஸியாக 1 month இருக்கும். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் நான் செஞ்சதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது நம்ம இந்த மெயின் டிஷ் லைக் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்காக இருந்தாலும் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம இதை சாப்பிட்லாம். இன்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும். இந்த சூப்பர் டூப்பர் டிஷ் முருங்கைக்காய் தொக்கு இப்போ நம்ம ஈஸியாக செஞ்சிட்டோம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷை அவசியம் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையானா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னும் சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.